அந்த ஃபங்க்ஷன்ல அப்படி என்னதானா நடந்தது? சடனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றான். காவியாவும் ரிப்ளை பண்ணல. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்டு ஆஃப்லைன் போயிட்டா. அப்படி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்லடா. ஐயோ பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் போல இருக்கே. என்னடா சொல்ற? நாம கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, நீ தச்சு கொடுத்த ட்ரெஸ் கரெக்டா போட்டு வந்து சிக்கன் நின்றா அங்க அவளை புடிச்சு யாரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அவர் பேங்க் எம்ப்ளாயியா. எங்க மாமா கேட்டோன்னே இதுக்கு ஓகே பண்ணிட்டாரு. காவியா ஆசைப்பட்டது நடக்காது போலே. யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்ப என்னதான் செய்யறது? இதுல நாம என்ன செய்ய முடியும்? எங்க மாமா வீட்டுல இருக்கவங்க மாப்பிள்ளையே பார்க்க போயிருக்காங்க. எல்லாம் கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். அப்புறம் அம்பூட்டு தான். லக்கி, மாமாவும் அத்தையும் போயிருக்காங்களா இல்ல காவியாவையும் கூட்டு போயிருக்காங்களா? அதுவா, என்கிட்ட சொல்லாம காவியா கண்டிப்பா போயிருக்க மாட்டா. குடும்பத்துல எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்க, அவங்க போயிருப்பாங்க. என்ன சிரிக்கிறான், கிரிமினலா யோசிக்கிறானோ சமாளிப்போம். நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கு வேலை. விஜய், இப்போ காவியா வீட்டுல தனியா தானே இருப்பா? காவியா தண்ணியெல்லாம் இருக்க மாட்டேன். இப்ப நான் தான் போய் பாத்துக்க போறேன். நீ அதெல்லாம் கேக்குற? அது பெரிய விஷயம் இல்லடா. இப்ப அங்க வீட்டுல யாரும் இல்லல்ல, நீ என்ன காவியா கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. நீ என்ன பிளான் போட்டாலும் நடக்காது டேய். என்ன லக்கி நீயும் இப்படி பண்ற? இப்போ ராஜீவ் கூட ஸ்கூல்ல படிக்கிறா. திடீர்னு வேற ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணி போனா என்ன பண்ணுவேன்? உனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்ல? எனக்கும் அதே ஃபீலிங் தான். எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு வேற வழி இல்லடா. நீ ஏன் ஏதாவது இருந்தா சொல்லு. இவன் ஃபீலிங்ஸ் சொல்றது சரி, நான் மாட்டினா என்ன ஆகும்? என்னை கட்டி வச்சு அடிப்பாங்க. ஐயோ ஓகே பேபி. சரி, நான் கூப்பிடும்போது நீ வா, சரியா? ஐ லவ் யூ டா லக்கி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சோ பிளான் என்ன? சொல்லுங்க. ஓ வந்துட்டீங்களா? சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். காயத்ரி நீ ரெடியா? 2 நிமிஷங்க, நான் தான் வந்துட்டேன். சரி உன் தம்பி வந்துட்டானா? நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. சரிங்க. கிளம்ப போறாங்க. காவியா, நான் போயிட்டு வரமா? நீ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. சரி. எங்களுக்காக வெயிட் பண்ணாதான் நீ சீக்கிரம் சாப்பிடுற. அது போக உன் மாமாவும் கூட வராருல, வர வழியில பாட்டியை பார்த்துட்டு நாங்க காலையில வரோம். அது வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கோடா. சரி, பாய்டா லக்கி. பாய் அத்தா. எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. அவுட் சைட்ல அலர்ட்டா இருங்களா, உள்ள பிளேயர் வந்துட்டான். டே லக்கி, யாருன்னு போய் பாரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீயே போய் பாரு போ. இவனை திருத்தவே முடியாது. ஹாய். ஓய், நீ என்ன டைரக்டா வீட்டுக்கே வந்திருக்க? நீ மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, மாடிக்கும் வர்றது இல்ல, வீட்ல யாரும் இல்லைல்ல, அதான் நானே வந்துட்டேன். சரி, வீட்ல யாரும் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? வீட்ல அம்மா இருக்காங்க. அப்படியா? லக்கி ஆல்ரெடி மேட்டர் லீக் பண்ணிட்டான். ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு மாட்டி விட்டானே. நான் எதுவும் பண்ணல. என்ன மாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பவே மாட்டி விடுறியடா. போடா போ, போய் கடலை போடு. உன் வீடு நல்லா இருக்கே.
இப்போ என் மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, மாடிக்கு வந்து என்னை பார்க்கல. சரி, உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தா அதுக்கும் கோவப்படுற. அது டேய் லக்கி, உள்ள போட. நான் போக மாட்டேன். ஏய் பி ஏபிசிடி இப்பதான் கத்துக்கிறியா? ஆ சரி சரி உள்ள போறேன். ஆ, ஆ. என்ன பேசுறாங்க ஒட்டி கேட்போம். என்னன்னு சொல்றது? என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. சடனா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்கல. உன் அப்பா டீச்சர் தானே, ஏன் இப்படி மோசமாக பிஹேவ் பண்ணுறாரு? ஏன்னு தெரியல. அதனால தான் நானே குழம்பி போயிருக்கேன். அம்மா கிட்ட கேட்டேன், எந்த டீச்சராக இருந்தாலும் தன் பொண்ணு விஷயம் வந்துட்டா இப்படி தான் இருப்பாங்களாம். இப்போ என்ன பேச தானே போயிருக்காங்க, நமக்கு லக் இருந்தால் கேன்சல் கூட ஆகலாம். அது உனக்கு லக் இருந்தால் கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு வேளை செட் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு. அங்கே எல்லாருமே புதுசாக இருக்காங்க, கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். அம்மா, அப்பா, கொரியன் ட்ராமாஸ், லக்கி, இப்போ நீ. காவியா, நான் தான் இருக்கேன்ல, என்னன்னா நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? மோட்டிவேஷன் வீடியோ தான் போடுவா? ஐயா என்னது 2 கொடுத்துருக்க? சொன்னேன்ல, ஜாப் கிடைச்சா 2 தரேன்னு. விஜிலு, நீ நினைச்சது சாதிச்சிட்டல. நான் என் லைஃப்ல எதுவுமே பண்ணல பாரு. நீயாவது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கே, நல்லதுதான். இங்கே பாரு, இன்னொரு வாட்டி லோவாக ஃபீல் பண்ணாத. அப்படி லோவாக ஃபீல் பண்ண விடாமுயற்சி படத்தை ரிப்பீட்டில் போட்டுருவேன், பார்த்துக்க. சரி, எனக்கு சாக்லேட் கொடுத்துட்ட, அப்போ ஆன்ட்டிக்கு ஹேண்ட்பேக் கொடுத்துட்டியா? இன்னும் வாங்கல, ஆஃபர் லெட்டர் வரட்டும், அப்போ கொடுத்தாதான் செமையாக இருக்கும். அப்போ ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பின்ன உனக்கு தெரியுமா, நான் தைரியத்துக்காக மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்க்க தேவையில்ல. ஏன்? ஏன்னு தெரியாதா? நீ என் பக்கத்தில் இருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வருது. அப்படியா? நிஜமாக தான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். பெர்மிஷன் இல்லாமல் நான் இந்த ஸ்ட்ரீட்டை கூட தாண்டி போனதில்லை தெரியுமா? உன் கூட சேர்ந்து நான் காலேஜ் வரைக்கும் போனேன். உன் வீட்டு செவரேறி குதிச்சு மாடி வரைக்கும் வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? நிஜமாவா? இல்லை, போய். நீ பக்கத்தில் வந்தால் எனக்கு பயந்தான் வருது. ப்ளீஸ் வெளியே வெளியே போ ஓகே ப்ளீஸ். ஓகே, சரி, நம்புறேன். ஓகே. அது சரி, நான் கூட இப்போ ராஜிக்கு மெசேஜ் பண்ண போறேன். அவன் நம்ம கூட இருக்கும்போது தைரியமா இருக்காளான்னு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுப்போம். லோக்கிக்கு வேற கால் பண்ணோம். கால் பண்ணப்ப கட் பண்ணிட்டோம்.
என்ன சொல்ல போறானோ. ஒன்றும் கூட விட மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்ன திடீர்னு இப்போ கால் பண்ணுறான்? எதுக்கு உடனே எடுக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இப்போ ஓகே. ஹலோ. டேய் லோக்கி, சாரிடா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் கால் எடுக்க முடியல. எடுக்கலன்னு சொல்லாத, கட் பண்ணிட்டேன்னு சொல்லு. அது இல்லைடா, உன்னை வெயிட் பண்ண வைக்க வேணாமேன்னு கட் பண்ணிட்டேன். நம்பிட்டேன். காவியாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுன்னு சொன்னேன், என்னாச்சு? அதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலடா. ஆனால் என்னவோ அது அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்க முடியலடா. எனக்கு எதுனா அவளுக்கும் அப்படிதான். இதெல்லாம் எதுவும் காரணம் இல்லாமல் நடக்காதுல்ல. உனக்கு எதுக்குடா அப்படிலாம் தோணுது? தெரிலடா, ஒரு 2 டேஸாக டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்குடா. கம்ப்ளீட்டாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்கேன்டா. ஏண்டா அவ கூட பேசுகிறனால தான் கால் கட் பண்ணியாடா நீ? டேய், அவளுக்காக உன் காலை ஏன்டா கட் பண்ண போகிறேன்? இன்டர்வியூவில் இருந்தேன்டா. இன்டர்வியூவா? இன்டர்வியூ முடிஞ்சிச்சு முன்னாடியே என்கிட்ட சொன்னேன். இது வேற கம்பெனிடா. ஏய், நீ ஸ்டோரியை டிஸ்டர்ப் பண்ணாத. சரி சொல்லி தொலை. அந்த பொண்ணு நான் பக்கத்தில் இருந்தா ரொம்ப தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாடா. ம். அப்புறம் என்ன சொன்னா? அப்புறம் என்னடா சொல்ல போகிறா? ஒரு பக்கம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறான்னா என்னடா அர்த்தம்? அதானே? அதானனா எது? லவ்டா. ஓ லவ்வா? உனக்கு ரொம்ப பெரிய ஆசை தான்டா. அவங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீ தான் அழுதுட்டு சுற்றணும். இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலடா. அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டாலும் நம்ம தான் எதாவது பண்ணணும். நாமளா? நீ தேங்காய் சாப்பிட நான் ஏன்டா தென்னைமரம் ஏறணும்? டேய், 2015 ஆகஸ்ட் 8 ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இல்லைடா. அன்றைக்கி தான் காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம். அன்றைக்கி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நீ இல்லாமல் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கேனாடா? இவன் வேற ரொம்ப நெஞ்ச நக்கறானே. என்னடா எதுவும் பேச மாட்டேன்? நான் பேசி என்னடா ஆக போகுது? அதான் நீ ஃபிக்ஸ் ஆகிட்டியே. ஏய், நீ எதுவும் பயப்படாதடா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனால் தான் நமக்கு வேலையே. அது ஆகாமல் பார்த்துக்கணும். முதல்ல அதுக்கு வழியே பாடுறா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு பேச போனாங்களே, என்னாச்சு? தெரியல, அதை பற்றி அம்மாவும் அப்பாவும் எதுவுமே சொல்லலை. நானும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன். லக்கியும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னான். ஒருவேளை அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா? இருந்தாலும் இருக்கும். ஒழுங்கா தான் கட் பண்ண. ஒழுங்காக தானே கட் பண்ணுறேன், ஏம்மா அடிக்கிற? என்ன கட் பண்ண நீ? இங்கே கொடு. உனக்கு கல்யாணம் ஆனா கூட இப்படிதான் காய்கறி நறுக்குவியா? வேற எப்படி கட் பண்ணுவாங்க? என்ன ஆயிரப்போகுது? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் விதண்டாவதமா பேசாத. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் மரியாதையே நடந்துக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். இப்போ என்ன, லைஃப் லாங் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? இதுக்கு எதுக்குமா அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குற? நான் உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண வரல. நீ இப்படி இருந்தீனா அவனும் அப்படிதான் நடந்துக்குவான். நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா அவங்க வீட்டு பிள்ளையா உன்னை பாத்துக்குவாங்க. உனக்கு புரிஞ்சது இல்ல? கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு பிடிச்சா போதும், அவன் குடும்பத்துக்கே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா இதை போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, சரியா பதில் சொல்வாரு உனக்கு. அது அம்மா, அப்பாக்கு என்னதான் ஆச்சு? வந்ததுல இருந்து ஃபோன் பேசிட்டே இருக்காரு. மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அதெல்லாம் இல்ல. பின்ன அப்பாக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா? இல்ல, அங்க இருக்கும்போது நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொன்னாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் வரதட்சணை அதிகமா கேக்குறாங்க. அது எப்படிமா அவங்க வார்த்தையை மாத்தி பேசலாம்? என்னன்னு தெரியல. ஏதாவது கேட்டா எங்க பையன் பேங்க்ல வேலை பாக்குறான், உங்க பொண்ணோட கால் தலையில கூட படாம பாத்துக்குவான்னு சொல்றாங்க. அது போக வேலைக்கு போற பொண்ணுங்க சம்பந்தம் நிறைய வருதான். உங்க பொண்ணுதான் வேலைக்கு போகலையே அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேக்குறாங்க. அதுல குறை இருக்குல்லன்னு கேக்குறாங்க. உங்க அப்பா பாவம் வந்ததுல இருந்து இதே டென்ஷன்ல தான் இருக்காரு.
எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. உனக்கு என்ன ஆச்சு? சின்ன குழந்தை மாதிரி அது கூட விளாடுற. ஆஃப் பண்ற ஆன் பண்ற, ஆஃப் பண்ற ஆன் பண்ற. என்ன பண்றது கூட? நிம்மதியா இங்க தூங்குறது உனக்கு பிரச்சனையா? பேய் படம் காட்டிட்டு இருக்க இங்க வந்து. லக்கி, நீயாவது நல்லா படிடா. நான் சரியா படிக்காததுனால தான் இப்போ இப்படி நிக்கிறேன். உனக்கு புரியுதா? தூக்கத்துல எழுப்பி சங்க கடிக்கிற. என்னதான் இவளுக்கு? உனக்கு மண்டையில ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, என்னன்னு எழுதி வச்சுட்டு தூங்கு. நான் காலைல ஏஞ்சி படிச்சுக்கிறேன். லைட் ஆஃப் பண்றேன். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. சி, நல்லா தூக்கம் வந்துச்சு. எழுப்பி விட்டா. என்னம்மா இவ்வளோ ஈஸியாக வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை ஆகாதா? ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டில் எல்லாரும் கல்யாண டென்ஷன்ல இருக்கிறதுனால பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு எப்படி இருக்க? இன்னும் கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆகலைல்ல? நான் எம்டெக் படிச்சே ஆகணும். பார்த்துக்கலாம் விடு. இந்த மேரேஜ் பிளான் ட்ராப் ஆனதும் நீ பிஜி டெஸ்ட்டு நல்லா எழுதினா போதும். நீ ஆசைப்பட்ட மாதிரி காலேஜில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அப்புறம் ஃபுல் ஃப்ரீடம் தான். இல்லை விஜய், இப்போ வரைக்கும் நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒன்று செய்யணும். லைஃப்பில் நம்ம காலில் நம்ம நிற்க முடியாமல் போயிட்டா ஒவ்வொருத்தரும் நம்மளை ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. கரெக்டு. இப்போ என்ன சடனா? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் பையன் வேலைக்கு போகிறான்னு பேசியிருக்காங்க. பொண்ணு தான் வேலைக்கு போலியே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டவுரி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போவே இப்படி பேசுகிறாங்கன்னா இதுக்கப்புறம் என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ பேசியிருக்காங்க, அதுக்கு போய் நீ ஏன் ஹர்ட் ஆகுற? அவங்க பேசினதுக்காகன்னு இல்லை, எனக்கே அதான் தோணுச்சு. அவ்வளோ ஏன், என் அப்பா அவரே என் அம்மா பேச்ச மதிக்க மாட்டார். இதுவே எங்கள் அம்மா வேலைக்கு போயிருந்தா எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் எங்கள் அம்மாவையும் கேட்டிருப்பார்ல. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. இந்த மாப்பிள்ளை வீட்லேயும் ஏன் இப்படி? என்னமோ உனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி உன்னை லவ் பண்ண ஒருத்தர் உனக்கு கிடைக்கலாம்ல. வர வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு மரியாதை கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தில் நான் இப்போ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கேன். இப்போ என்ன செய்யலான்னு இருக்க? உங்கள் அப்பா ஏன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு பிடிவாதமாக இருக்காரு? அவருக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க ஆள் இல்லை. அப்போ நான் டைரெக்டாக அப்பா கிட்ட போய் பேசிடவா? டைரெக்டாக போய் பேசுறது பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜி பண்ணுறதே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நினச்சி திட்டாருன்னா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம உன் அப்பாவுக்கு உன் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான்